ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளி வேலன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வள்ளி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து ரத்னவேல் பக்கத்தில் இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வேதவள்ளியோட ஆட்கள் 2 பேர் கிளம்பி நம்ம ரத்னவேல் கதையை முடிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வேதவள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா, வள்ளி இருந்தால் கண்டிப்பாக மாட்டிப்பா அப்படின்னுட்டு உடனே வள்ளிக்கு ஃபோன் போட்டு, ஏமா என்ன ஆச்சுமா, ஆமாம் தம்பி நல்லா இருக்கானா அப்படின்னு போது உடனே நம்ம வள்ளி அழுதுட்ருக்காங்க. அதை அப்பாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குதா அப்படின்னு போது, இது பாரு எதை பற்றியும் கவலைப்படாத, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ மட்டும் அங்கே தனியாக இருந்துட்டுருக்க, அத்தை நான் வாரேன் தயவு பண்ணிங்கிறது கிளம்பி வீட்டை வா அப்படின்னு போது, இல்லை என் அப்பா நல்லபடியாக கண் முழிச்சு பார்த்தா மட்டும்தான் நான் வீட்டுக்கு வருவேன், இல்லையா வரமாட்டேன் அப்படின்னு போது, இங்கே பாருமா தேவையான திங்ஸ் எல்லாம் கொண்டு போக வேணாமா, நீ இப்போ கட்டின புடவையோடய இருக்க போறியா, வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம், நீ வாமா அங்கே தம்பியை பார்த்துக்கிறதுக்கு நான் வரேன் அப்படின்னதும் உடனே வள்ளி சரிட்டா அப்படின்னுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வள்ளி வந்து கிளம்பினதும் நம்ம வேதவள்ளி அனுப்பின அந்த 2 பேரையும் என்ன பண்ணுறாங்கன்னா, நைஸா வார்டன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரத்னவேல் இருக்கிற அந்த ரூமுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி அம்மா வந்து லாயருக்கு ஃபோன் போட்டு இப்படி ஒரு பொட்டிஷன் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னதும் உடனே லாயர் வந்து ரெடி பண்ணிடுறாங்க. எங்கே பார்த்தோம்னா நம்ம வேலுக்கு அதிகம் முடிக்கிறதுக்காக அந்த அதிகாரி திட்டம் போட்டுடுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, சரியா நம்ம வேலுக்கு அதிகம் முடிக்கலான்னு எடுக்கும்போது லாயர் வந்து அந்த பேப்பரோட லெட்டரோட வந்துடுறாங்க. உடனே வாங்கம்மா உள்ள அப்படின்னு வந்தது. சார் இங்க பாருங்க எதுக்காக வந்திருக்கீங்க, இங்க பாருங்க நீங்க உடனே இப்போ வேலு வந்து நாளைக்கு கோர்ட்ஸ்ல வந்து ஒப்படைக்கணும், அதுக்கான லெட்டர் ஜட்ஜியா கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் இது பார்த்தா அந்த அதிகாரி செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ என்னது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சார் ஓகே சார், நாளைக்கு நாங்க கண்டிப்பா கோர்ட்ல ஒப்படைக்கிறோம் அப்படின்னதும் இந்த பக்கம் சார் இப்போ வரைக்கும் கடைசியில எங்க வேலுவை பார்க்கவே விடுறாங்கல்ல அப்படின்னதும் இந்த பக்கம் லாயர் வந்து அதான் கோர்ட்ஸ்ல இருந்தே இதெல்லாம் வந்துருச்சுல, இனிமேல் அவர் மேல ஒரு கை விரல் பட்டாலும் உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம் சார், உங்க மேல வேற கேஸ் போட வேண்டியதா இருக்கு அப்படின்னது. சரி போய் பாருங்க அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னதும் ஜானகி முத்தையாம் போய் பாக்குறாங்க. ஐயோ வேலு என்னடா இப்படி அடிச்சு வச்சிருக்காங்களே அப்படின்னு போதும், அழாதீங்கட்ட எனக்கு ஒன்றும் ஆகல, ஆமா ஐயாவுக்கு எப்படி இருக்கு, இங்க பாரு அதெல்லாம் இருக்கட்டும், நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோடா, உன்னை வேணும்னே உன் கதையை முடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க, நல்ல வேலை நாங்க புடிச்சு எடுத்துட்டோம், ஜானகியம்மா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உன் கதையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு முத்தையா சொன்னதும் ஒன்றும் ஆகாதுப்பா, அதான் அது எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்கல்ல, நீங்க முதல்ல ஐயாவை போய் பாருங்கப்பா, ஐயாவுக்கு என்ன செய்தாச்சும் தெரியல அப்படின்னது. சரி நாங்க பாத்துக்கிறோம், நீ கவனமா இருந்துக்கோடா, கவலைப்படாத, நாளைக்கு கவுன்சில வந்து ஒன்றும் ஒப்படைப்பாங்க, எப்படியாச்சும் ஒன்று நாங்கள் பெயிலில் எடுத்துடுறோம் அப்படின்னுட்டு ஜானகியும் முத்தையாவும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இந்த பக்கம் அந்த அதிகாரி வேதவள்ளிக்கு ஃபோன் போட்டு, இங்கே பாருங்க மேடம் எல்லாமே முடிச்சு போச்சு, கடைசியில் அந்த வேலுவோட அத்தைன்னு சொல்லி ஜானகிங்கிற ஒருத்தங்க வந்தாங்க, அவங்க வந்து ஜட்ஜி ஆக்கிட்ட வந்து பொட்டிஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறமா வேலு மேல ஒரு நுனி விரல் பட்டா கூட எங்களுக்கு தான் பிரச்சனை மேடம், நாளைக்கு கண்டிப்பாக வேலுவை நாங்கள் காட்ஸ்ல வந்து ஒப்படைச்சே ஆகணும், இல்லையா என் வேலைக்கு ஆப்பாயிடும் அப்படின்னதும் வேதவள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படி ஆயுதுன்னு நடந்துச்சு தெரியல மேடம், அவங்களுக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதான் இந்த அளவுக்கு போயிருக்காங்க, சாரி மேடம் இனிமேல் என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னுட்டு அதிகாரி போனை வச்சுது. சி எல்லாமே போச்சுடா, கடைசியில அந்த ஜானகியும் அந்த முத்தையாவும் போய் எப்படியா அவனு கோர்ட்ஸ்ல ஒப்படைக்கிற அளவுக்கு லெட்டர் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்களா, இனி அந்த வேலுவை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு போது, இங்க பாருங்கம்மா என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா நாளைக்கு வேலு கோர்ட்ஸுக்கு போக மாட்டான், அவன் கதையை நான் பாத்துக்கிறேன், நீ அந்த ரத்னவேல் கதையை முடி அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து எப்படியாச்சும் வேலை கதையை முடிக்கிறதுக்கு திட்டம் போடுவாங்க. இங்க பார்த்தோம்னா வேதவள்ளி அனுப்பின அந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம ரத்னவேல் ரூமுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நேரா தலையணையை எடுத்து நம்ம ரத்னவேல் ஐயா முகத்துல வச்சு அமைக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. சரியா அந்த இடத்துக்கு நம்ம ஜானகி முத்தையாவும் வந்துடுறாங்க. டேய் யாரா நீங்க அப்படின்னு சொல்லி முத்தையா வந்து அடிடின்னு அடிக்கிறாங்க. நம்ம ஜானகி
முத்தையம்மாவையும் முத்தையாவையும் தள்ளி விட்டுட்டு 2 பேருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்படின்னு பார்த்து நர்ஸ் எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு சார்? ஏமா என்னம்மா பாத்துட்டு இருக்கீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு இங்க? இப்போ இவரு உயிர் வந்து கொஞ்சம் நேத்தால போயிருக்கும், நல்ல வெளியா நாங்க வந்துட்டோம் அப்படின்னதும், மன்னிச்சிருங்க சார், இவரு கூட அவங்க பொண்ணு இருந்தாங்க, தான் கூடவே இருக்க போறேன்னு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க கவனிக்காம விட்டுட்டோம். அதுக்காக என்னாச்சு ஏது நடக்குதுன்னு எட்டி பார்க்க மாட்டீங்களா? அவங்க பொண்ணு தான் காணுமே அப்படின்னு போதும் அவங்களும் அதிர்ச்சி ஆகுவாங்க. எப்படியோ முத்தையாவும் ஜானகியும் வந்து காப்பாத்திருவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.